முக்கிய செய்தி, இடைத்தேர்தலுக்கான தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு விதித்த தடையை ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை வருகிற ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இரு தொகுதிகளில் போட்டியிட்ட முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். அதே போல கரூர் தொகுதி எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதி எம்எல்ஏ சி. விஜயபாஸ்கர், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பி ஆகியோரும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இவர்கள் வெற்றி எடுத்த தேர்தல் வழக்குகள் உள்ள போது இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி திருநெல்வேலியைச் சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ். தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முகன் அடங்கிய அமர்வு தேர்தல் வழக்கு முடிவுக்கும் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அரசு பணம் செலவிடப்படுவதுடன் ஒரே தொகுதிக்கு 2 மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படும் அரசியல் சாசன பிரிவினை எடுத்து குறிப்பிட்டு 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்து இந்திய தேர்தல் ஆணையம், மத்திய சட்டப்பேரவை செயலாளர் முதல்வர் விஜய், எம்எல்ஏக்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கர், ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா உள்ளிட்டோர் 3 வாரங்கள் பதிலளிக்க ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது விசாரணைக்கு வராதத்தில் மனுதாரர் தரப்பில் ஆஜராகிய இந்த வழக்கறிஞர் இடைக்கால தடை விதிக்கப்பட்டது குறித்து நீதிபதிகள் கவனத்திற்கு முறையீடு மூலமாக கொண்டு வந்தார். இதையடுத்து ஏற்கனவே விதிக்கப்பட்ட அந்த தடையை வருகிற ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நீட்டித்த தலைமை நீதிபதி அமர்வு வழக்கின் விசாரணையை அன்றைய தினத்திற்கே தள்ளி வைத்திருக்கிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. முக்கிய செய்தி, இடைத்தேர்தலுக்கான தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு விதித்த தடையை ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை வருகிற ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இரு தொகுதிகளில் போட்டியிட்ட முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். அதே போல கரூர் தொகுதி எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதி எம்எல்ஏ சி. விஜயபாஸ்கர், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பி ஆகியோரும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இவர்கள் வெற்றி எடுத்த தேர்தல் வழக்குகள் உள்ள போது இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி திருநெல்வேலியைச் சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ். தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முகன் அடங்கிய அமர்வு தேர்தல் வழக்கு முடிவுக்கும் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அரசு பணம் செலவிடப்படுவதுடன் ஒரே தொகுதிக்கு 2 மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படும் அரசியல் சாசன பிரிவினை எடுத்து குறிப்பிட்டு 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்து இந்திய தேர்தல் ஆணையம், மத்திய சட்டப்பேரவை செயலாளர் முதல்வர் விஜய், எம்எல்ஏக்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கர், ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா உள்ளிட்டோர் 3 வாரங்கள் பதிலளிக்க ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது விசாரணைக்கு வராதத்தில் மனுதாரர் தரப்பில் ஆஜராகிய இந்த வழக்கறிஞர் இடைக்கால தடை விதிக்கப்பட்டது குறித்து நீதிபதிகள் கவனத்திற்கு முறையீடு மூலமாக கொண்டு வந்தார். இதையடுத்து ஏற்கனவே விதிக்கப்பட்ட அந்த தடையை வருகிற ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நீட்டித்த தலைமை நீதிபதி அமர்வு வழக்கின் விசாரணையை அன்றைய தினத்திற்கே தள்ளி வைத்திருக்கிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.